ஃபர்ஸ்ட் டைம் கோச் பண்ணுறோம், ஸ்ரீலங்கா வேறு. யாரெல்லாம் எடுக்கலாம்? நில்லு. யார் நீ? ஓ, ஜடேஜா. என்ன இந்த பக்கம்? T20 ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன். ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரு போ, அவ்வளோதான், கிளம்பு. வரவே கூட இந்த பக்கம். கேட்டா சிஎஸ்கே தலைப்புன்றது. வாடா நெக்ஸ்ட். கெய்குவாட். ஆமா, என்ன சொன்ன அதுக்கு முன்னாடி? தலையா? வெளியே போ. T20 சேர்க்கலாம் பார்த்தா வெளியே போ. கெய்குவாட் கேட்ட கிரி கேட்டப்ல வரான் பத்தி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு யார் எடுக்கிறது? சுரேஷ் எடுத்தா நம்ம அரசியல் பண்ற சொல்றோம். எங்களை எடுங்க. ஏய், எடுத்துட்டேன். T20 ஓடி வைக்கா கேப்டன்சில இருந்து எடுத்துட்டேன். சரி, இப்போ நான் ஒருத்தன் டெல்லி, ஒருத்தர் மும்பை. எங்களை எதுக்கு எடுத்தீங்க? கரெக்ட் தான். ரோல் மாடல் யாரு? கேப்டன் கூல். போடா ஃபுல். அதனால தான் உங்களை கேப்டன் தூக்குனேன். கம்மன் வந்து கிரிக்கெட் பட்டா இருக்குடா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதெல்லாம் சரியா? ஒருத்தர் பம்மிட்டு இருக்காரு, அவர் யாரு? அவரை பத்தி எனக்கு அவருக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் யாருன்றத கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரி, இப்போ கண்டென்ட் குள்ள போவோமா? கண்டென்ட் குள்ள போலான்றதை தாண்டி பிசிசியோட அரசியலுக்குள்ள போவோம்டா. போலாம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ் குமார். ஓகே நிதிஷ், சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோவா இருக்க போதுனா, நேத்தி வந்து ஸ்ரீலங்கா டூருக்கு வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கம்பீர் உள்ள வந்தாரு, ஃபுல்லாக கான்ட்ரவர்ஷியலும் கொண்டு வந்துட்டாரு. ஒரு பக்கம் அரசியல் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட்னு போட்டுட்டு இருக்காங்க. எங்கடா போச்சு ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்காம ரியான் பராக்கு நீங்க ஓடியில வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு ஒரு பக்கம் கேள்வி. ஜடேஜா முகமது ஷமிலாம் எங்க? இல்ல முகமது ஷமி இன்ஜுரி தான், அது சொல்ல வரல. ஜடேஜா முகமது ஷமி கெரியரவே க்ளோஸ் பண்ண போறாரு கம்பீர்ங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் அமைதியா நின்று வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காரு. மிஸ்டர் விராட் கோலியுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா T20 சுமாரான ஃபார்ம்ல இருந்தா திடீர்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா ஓடி கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி. கம்பீர் உள்ள வந்த உடனே கான்ட்ரவர்சியும் சேர்ந்தே வந்திருக்கு. பல கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து இந்த ஸ்குவாட் செலக்ஷனை பத்தி போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஏன் கேப்டன்சில இல்ல, வைஸ் கேப்டனா கூட இல்ல, எங்க இருந்து திடீர்னு கில் முளைச்சு வந்து வைஸ் கேப்டன்? ரெண்டு ஃபார்மேட்டுக்கு எப்படி வைஸ் கேப்டனா இருக்கிறாரு? ஹர்திக் பாண்டியாவும் இழிச்சவன்களா அப்படின்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி பல விஷயங்கள். கம்பீர் ரூம்ல போய் சிரேஷேரே கேட்டிருக்காரு, ஏங்க இது வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் IPL உங்களுக்கு மென்டார் நீங்க இருந்தீங்க, எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், என்ன எதுவுமே போல டீம்ல எடுத்து பெரிய விஷயம்டா குமாரா அப்படின்னு இருக்காரு. அப்படியே டக்குன்னு கட் பண்ணி பார்த்தா என் மைண்ட்ல ஒன்னு தான் ஓடுது. கம்பீர் வந்து கோச் ஆகிறதுக்கு முன்னாடி மென்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு பார்த்தா அரசியல்வாதியா இருந்தாரு அப்படின்றது மைண்ட்ல வந்துச்சு. ஓ, அரசியல் அங்க விட்டுட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் இன்னும் திருந்தல மாமா. கம்பீர் வந்தா எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எதுவுமே மாறலன்றது ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு பிளேயரை எடுக்காத போதே தெரியுது. நீங்க 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு போலன்னா ஓகே, T20 செம ஸ்டாட்ஸ் வச்சிருக்கக்கூடிய சூப்பரான பிளேயர். அதாவது வேர்ல்டு கப்புக்கு வந்து நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எடுக்கப்படல, சுப்மன் கில் அதுக்குமே பரிந்துரை செய்யப்பட்டாரு. அப்பயுமே எக்கச்சக்கமான மீடியாக்கள் வந்து கொந்தளிச்சாங்க. ஏன்னா நீங்க வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்டஸ் பார்த்தா இவர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பெட்டர், ஏன்னா நீங்க அவர் எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்ரீலங்கா டூர்லயுமே எடுத்துட்டு போகலன்றது இன்னமும் கொஸ்டினா தான் இருக்கு. இதுக்கு மேல ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு புரியல. அடி T20 300 அடிக்கணுமா? எனக்கு புரியல. எனக்கு எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. தெரியல எனக்குமே. இதுல ஒரு சில தற்கொலை சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா நடந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல கூட கில்லு தான் அதிக ரன் அடிச்சிருக்காரு அந்த சீரீஸ்ல. வேணுகோபாலம் ஐடி எனக்கு தெரியும். அதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை விட கில்லு தான் அதிகமா அடிச்சிருக்காரு. கடைசி மேட்ச் உட்கார வச்சா சுப்மன் கில் என்னப்பா அது நமக்கு புரியுது, தற்கொலைகளுக்கு புரிய மாட்டேங்குது. இது மட்டும் கிடையாதுண்ணே. இங்க T20 ரெக்கார்டு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, டொமஸ்டிக்ல அண்ட் IPL ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, அங்க கில் அண்ட் ருத்ராஜ் ஈக்குவலா இருப்பாங்க. இங்க T20 இன்டர்நேஷனல் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா கில்லை விட ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட செம்மையான ரெக்கார்டு இருக்கு. நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அந்த கடைசி 7 போட்டிகள்ல 356 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 71, ஸ்ட்ரைக் ரேட் 158. இதுக்கு மேல என்ன வேணும் தெரியலங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? PR டீம் வேணும். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபோன் பண்ணி 300 ரேட்டிங் அப்பதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 300 ரன்னே அடிச்சாலும் நல்ல PR டீம் இருக்கா? இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் 40 ரன் அடிச்சா சுப்மன் கில் எடுப்பாங்க. ஆனா
30 ரன் அடிச்சா சுப்மன் கில் 50 பாலுக்கு 30 ரன் அடிச்சாலும் கில்லுக்கு வாய்ப்பு உண்டு. 120 பாலுக்கு 18 ரன் அடிச்சா கூட எடுப்பாங்க. சுப்மன் கில்ல வந்து டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா அவர் டிராப் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவரை டிராப் பண்ண கூடாதுன்னா விசின்னு ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு. அவ்வளவுதான். இப்ப எப்படி டிராப் பண்ண? இப்ப வைஸ் கேப்டன்ல உள்ள ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க பாருங்க சுப்மன் கில்லோட ஃபார்ம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு புரியலங்க. இப்போ சுப்மன் கில் ஃபார்ம் இருக்கிறது இல்லாத அந்த ஃபார்ம் அந்த விஷயத்துக்கு வரல. கெய்க்வாட் கம்பேரிசன் வரேன் நானு. கெய்க்வாட கம்பேர் பண்ணும்போது கில் கிடையாது அப்படிங்கறதா உண்மை. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் பணபலம் சுப்மன் கில்லுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பெறப்பட்ட தொகை ரூபாய் 200 கோடி, பெறப்பட்ட தொகை ரூபாய் 300 கோடி, பெறப்பட்ட தொகை 400 கோடி அப்படின்னு சொல்லி ரிங்டோன் மாதிரி எகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இந்த சுப்மன் கில்ன்ற ஒரு பிளேயரால எத்தனை பேர் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கு சொல்லுங்க. அதையும் கேஎல் ராகுல், ஓகே, வைஸ் கேப்டன்சி போச்சு. ஆமா, ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன்சி கேப்டன்சியே போச்சு. ஹர்திக் பாண்டியா, என் தானை தலைவன் ருத்ராஜ் கெய்க்வாட், இந்த அபிஷேக் ஸ்டில்லுக்கு சர்மா பேர் போன வர்றாரு. ஆமா, போயிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்களேன். தெரிஞ்சு போற போக்க பார்த்தா ரோஹித் சர்மாக்கு பாய் பாய் கம்பீர் சொல்லிட்டு ஆப்வியஸ்லி அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை பத்தின ஒரு ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, முகமது ஷமி, ஜடேஜா 4 பேரையும் கம்பீர் ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமுமே போயிட்டு இருக்கேன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. நாம ஓப்பனிங்ல சொன்ன விஷயம் தான் ரீல்ஸா என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அதாவது தோனிக்கு நீ க்ளோஸா, உனக்கு எதுவும் கிடையாது கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாவே நடந்திருக்குமா? கம்பீர் பண்ணிருக்காங்க. மறந்து போயிட்டு 7 ரன் அடிச்சா கூட தலைஃபாரி ரீசனா வெளியே போ அப்படின்னு சொல்லி அம்சாலாம் அனுப்புவார் கம்பீர். ஆனா ஆக்சுவலி இந்த டிராவிட் இருந்த சமயத்துல, ரவிசாஸ்திரி இருந்த சமயத்துலலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. செலக்ஷன்ல வந்து பாலிடிக்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அஜித் அகர் வந்து பாலிடிக்ஸ் மூலியமா தான் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபேவரட்டிசமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கம்பீர் வந்து அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியுமே பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கௌதம் கம்பீர் வரும்போது பொலிட்டிஷியன் மைண்ட் செட் எல்லாம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணணும்ன்றத அவர் தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதம் கம்பீர் என்னதான் சொன்னாலும் இன்னொரு பக்கமும் பார்க்கணும். ஸோ ஸ்டில் இப்போ நம்ம ஏதாவது சொல்ல முடியாது இதுக்கு கம்பீர் தான் காரணமா இல்ல பிசிசிஐ தான் காரணமா அப்படின்றத கொஞ்சம் போக போக தான் நமக்கு தெரியும். இந்த அரசியல் யார் பண்றான்றது. பிசிசிஐ பண்றாங்கிறது ஆரம்பத்துல இருந்தே அது தெரியும். ஆனா இதுக்கு துணை போனார்னா இவரு தெரியலண்ணே. ஆனா இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயமே சரி. ருத்ராஜ் கெய்க்வாட பத்தி பேசணும். ஜஸ்டிஸ் கெய்க்வாட வந்து டீம்ல ஆட வைக்க வேணாம், ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்கலாம். அதுவே பண்ண கிடையாது. இல்ல கில்லுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த 2 சீரீஸ்ல அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். T20 வேர்ல்டு கப்ல என்ன பண்ணாரு? ஆனா இங்க வந்து திடீர்னு பார்த்தா வைஸ் கேப்டன் பதவி கொடுக்கப்படுது. போத் ODI and T20. இது எங்க திடீர்னு முளைச்சது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. இப்போ அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இந்தாண்ட பக்கம் வந்தா ஹர்திக் பாண்டியா T20ல பிளேயரா அப்படின்னு எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல டைப்பிங் மிஸ்டேக்கோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான தகவல்னு பார்த்தா ஸ்கைக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் சூப்பரான T20ல நம்பர் 1 பிளேயர் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல கேப்டன் கூடன்றது அக்ரி தான், ஒத்துக்கிறேன். பட் வந்து இப்ப இருக்க T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன்றது நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா தான். ஸோ திரும்ப நீங்க ஒரு வைஸ் கேப்டனா கொடுத்துருக்கலாம். வைஸ் கேப்டனும் கிடையாது, கேப்டனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிளேயரா ஆள விட்டுருக்காங்க. இது எந்த விதம்? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கம்பீர் சொன்னா யாரு கேட்பாங்க? ஹர்திக் பாண்டியாவா, சூரியகுமார்? என்ன கேட்டா இப்ப இந்தியன் டீமே கேட்கணும், அது ஒரு விஷயம். பட் இப்ப நீ பர்சனலா கேட்கறதால ஸ்கை தான் ஆப்வியஸ்லி. அப்ப ஸ்கை தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இது எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி ப்ரூவன் கேப்டன். அவர் வந்து ஒரு டீமை வின் பண்ண வச்சாருன்னா ஹர்திக் பாண்டியாக்கு தான் கிரெடிட்ஸ் போகும். அப்ப வந்து யாருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காது? கம்பீருக்கு கிடைக்காது. அதனால என்னமோ தெரியல ஸ்கையை போட்டதால பத்தியா புது கேப்டனை போட்டு ஜெயிச்சிட்டாங்க பத்தியா சீரியஸ். கம்பீர் வந்தாலும் இதெல்லாம் நடக்கும்பா அப்படின்ற டாக் வந்து வரணுன்றதுக்காகவே கௌதம் கம்பீர் கூட அதை மூவ் ஆன் பண்ணிருக்கலாம் அப்படின்றத முக்கியமான தகவல். ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி தான் கொண்டு வந்து போறோம். அதுக்கப்புறம் வருவோம். அது அவருக்கும் ஒரு கோட்டா இருக்கு, கம்பீர் கோட்டாவும் இருக்கு. அதுலதான் ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷித் ராணாலாம் உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சூரியகுமார் யாதவும் கம்பீரோட பையன் கொல்கட்டால இதுக்கு முன்னாடி ஆர்டர் இருக்காருங்க. அவர் மும்பையா நீங்க பாக்குறீங்க, ஒரு டைம்ல வந்து கொல்கட்டால ஆர்டர் இருக்காரு, அதையும் மறந்துடாதீங்க. கொல்கத்தாலதான் வளர்ந்தாரு. ஓகே. என்னதான் ஹர்திக் பாண்டியாவுக்கு நிறைய விமர்சனங்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்தாலும் தலைவர்ல இருந்து மீண்டு வருவாரு. இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்பயும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. நேற்று வந்து கேப்டன்சி போச்சு, அது ஒரு பக்கம். நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது நாங்க வந்து மியூச்சுவலா பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நீங்க போன வீடியோல உசிரியான்னு பாடிட்டு போனீங்கல்ல, போன உடனே அந்த நியூஸ் வந்துருச்சு அபிஷியலா.
எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அப்போ வேற லெவலுங்க. இதெல்லாம் உடச்சிட்டு வரத்துல அவர் கிங் தான் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா இதே வான்கடையில தான், மும்பையில் இருக்க வான்கடையில தான் அவரை பார்த்து பூ பூ பூன்னு கத்திட்டு இருந்தாங்க. பட் அந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா வான்கடையில யாருக்காக பூ பூனாங்களோ அவர் பேசிட்டு இருக்கும் போது ஹர்திக்காக ஒரு டீமே, அதாவது ஒரு கூட்டமே எழுந்து ஹர்திக் ஹர்திக் ஹர்டின்னு கத்துனாங்க. இதெல்லாம் உடச்சிட்டு அவர் திரும்ப வருவாரு. நீங்க வேணா பாருங்க, எகைன் அவர் T20ல கண்டிப்பா கேப்டன்சி அவருக்கு தேடி வரும். இது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்டிடியூட் தான் அவரோட பிளஸ் அண்ட் மைனஸ். அது கூடவே பிறந்தது. அது அப்படி இருக்கிற ஒரு ஹர்திக்கே நீங்க எதுவுமே பண்ண அந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சது கூட கப்பு புடிச்சு எப்படிலாம் போட்டோ இருந்தது, தலையை மட்டும் வேற மாதிரி. அப்ப கூட ஒரு அந்த இடத்துல ஒரு தவளத்தை தான் இருக்கிறாரு அவரு. ஓகே, நான் ஹர்திக்கும் சரி இங்க ருத்ராஜும் சரி தங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. இவங்க மட்டும் கிடையாது, இங்க திலக்குரமா மறுக்கப்பட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கு. நட்ராஜனை இப்ப வரைக்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஒன்னு ஓடிஐல எடுத்துக்கணும், இல்ல T20 எடுத்துக்கணும். ரெண்டுமே எடுக்கல. அதுவுமே பெரிய பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. ஃபாரின் பிளேயருக்கு தெரிஞ்சது கூட ஏன் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தெரிய மாட்டேதுன்னு தெரியல. சரி, நான் வீடியோ முடிச்சுப்போமா? அப்பாடா, தேங்க்யூடா. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னடா கொஸ்டின்? ருத்ராஜ் கைக்வாட் டீமுக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா சொல்றேன், தோனி கோச் ஆகணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தலை ஃபார் எ ரீசன்.